மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வாக்குத்தத்த வசனம் ரோமர் 8:32 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருது. நாங்கள் டிஜிஎஸ் தினகரன் மெமோரியல் ப்ரேயர் டவரில் சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க அவங்களோட சாட்சியை ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரேயர் டவருக்கு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வரதுக்கு பஸ் ஃபேருக்கு மட்டும்தான் காசு இருந்துச்சு கையில். ப்ரேயர் டவருக்கு வர்றதுக்கு அவங்க காசு செலவு பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, அவ்வளோ பேர்டன் இருந்துச்சு. அடுத்த நாள் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் அவங்க பேசின வார்த்தைகள் மெசேஜ் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ சமாதானம் கிடச்சிது. ஸோ அந்த ஊழியத்துக்காக நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க வச்சுருந்த அந்த மீதி காசு அவங்க காணிக்கையாக போட்டுட்டாங்க. எப்படியோ யாரோ வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த நாளே அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க காசு கொடுத்து ஒரு டிஃபன் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக உதவி செஞ்சாங்க. அது மூலமாக அவங்களுக்கு வர காசு வச்சு ஊழியத்தை தொடர்ந்து தாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க மீட்டிங்ஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரேயர் டவரில். அது மட்டும் இல்லாமல் மேகசின் அவங்க வீட்டுக்கு வந்தது நிமித்தம் அது மூலமாக ஆண்டவர் பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சு ஆண்டவர் கூட க்ளோஸான ஒரு உறவு அவங்க வச்சுருந்தாங்க. நாட்கள் போக போக அந்த பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அது மூலமாக வந்த காசுலேருந்து அவங்க தொடர்ந்து காணிக்கை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவங்க ஒரு சின்ன வீட்டை வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அதை வச்சு அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நாட்கள் போக போக இன்னொரு வீட்டை கட்ட ஆண்டவர் கிருபை செய்தார். 2 ஃப்ளோர் இருக்கிற வீடை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இந்த ப்ரேயர் டவருக்கு வரும்போது என் கையில் சுத்தமாக காசே இல்லை, ஆனால் இன்றைக்கு என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு என்ன ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க சாட்சி சொன்னாங்க. அதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளாக இருந்துச்சு. அதே போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிருபையால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எப்படி இந்த வானத்தில் பறக்கிற பறவைகளுக்கு எவ்வளோ உணவை கொடுக்கிறார், இருப்பிடம் கொடுக்கிறார், அந்த பறவைகளுடைய தேவைகள்லாம் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு எவ்வளோ முக்கியமானவைகளாக இருக்கிறது. அவருடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். ஸோ இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை அவர் மேலே நீங்கள் வைக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள், உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். ஸோ இன்றைக்கி நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுதான் என்னோட கடைசி நாள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவரோட நம்பிக்கையை கொடுத்து அவர் உங்களுக்கான தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கே அதை கொடுப்பார். அதை அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோமா? ஏசப்பா, நீர் கிருபையாக இருக்கிறீர் சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் கரிசனையாக இருக்கிறீர் சுவாமி. அவர்களுடைய தேவைகளை நீர் பார்க்கிறீர் அப்பா, கவலைகளை நீர் பார்க்கிறீர் சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் சுவாமி. யாருக்கெல்லாம் ஒரு உயர்வு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. பண தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும் சுவாமி. அவர்களுடைய குடும்பத்தை நீர் கட்டி எழுப்பும் அப்பா. பிள்ளைகளை நீர் பராமரியும் சுவாமி. பிஸ்னஸை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய சரீரத்தை சுகமாக்கும் சுவாமி. வேலையை ஆசீர்வதியும் சுவாமி. எந்த குறையும் இருக்கக்கூடாதப்பா. இன்றைக்கே ஒரு புதிய துவக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் சுவாமி. உடைய வசனம் அவர்களை ஆறுதல் செய்யட்டும் அப்பா. நம்பிக்கை தரட்டும் அப்பா. உம்மை பற்றிக்கொள்ள கிருபை தாரும் சுவாமி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாரும் அப்பா. எந்த குறையும் இல்லாதபடி அவர்களை காத்து கொள்ளும் அப்பா. இன்றைக்கே அவர்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக வையும் அப்பா. அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ඔබට දැන් යේසුස් කැඳවයි සේවයේ කොටස්කරුවෙකු වීමට අවස්ථාවක්. ඔබගේ දරුවාගේ අනාගතය දෙවිඳුන් තුළ ආශිර්වාද ලැබීමට ඔබත් කැමතිද? එසේනම් අදම ඔබත් අපගේ තරුණ කොටස්කාර සැලැස්ම සඳහා අප හා එක්වන්න. ඒ සඳහා අවශ්‍ය පෝරමය පුරවා අපගේ කාර්යාලය වෙත ගෙනවිත් බාර දෙන්න. ඔබ උදෙසා යාක්ෂා කිරීමට ආචාර්ය පෝල් දිනකරන් ඇතුළු පවුලේ සැම බලා සිටී.
අදම ඔබගේ දරුවා තරුණ කොටස්කාර සැලැස්ම සඳහා ඇතුළත් කරන්න. වැඩි විස්තර සඳහா අපගේ பிரதான காரியாலயம் விமர்சன. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பங்காளராவதற்கு ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் தேவ திட்டத்தின் கீழ் ஆசீர்வாதமடைய நீங்களும் விருப்பமா? அப்படியாயின் இன்றே எங்களோடு இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கு தேவையான பூரண படிவத்தை நிரப்பி எங்கள் காரியாலயத்தில் கையெழுயுங்கள். உங்களுக்காக ஜெபம் செய்வதற்கு டாக்டர் போல் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஆயத்தமாய் உள்ளனர். இன்றே உங்கள் பிள்ளைகளை இளம் பங்காளர் திட்டத்தில் இணையுங்கள். மேலதிக தகவல்களுக்கு எங்கள் காரியாலயத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். Join in this heavenly plan today. Sow in it and be blessed by God as you bless the broken hearts of millions with the life-giving word of Christ through this ministry.